லேசே எலன் ஃப்ளெச்சர் 1985 இவங்க பிறக்கிறாங்க. எங்கே அப்படின்னா லூயிசியானா. எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏ. இவங்களோட அப்பா அம்மா பேர் வந்துட்டு செய்லா, அதாவது அவங்க அம்மா. கிளே ஃப்ளெச்சர் அந்த பொண்ணோட அப்பா. இவங்க வந்துட்டு அந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டட் பீப்புள். ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க, ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்கள விசாரிக்கிறப்ப இவங்கள பற்றி வந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இவங்க வெளி சைடில் நல்ல விதமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, லேசி எலன் ஃப்ளெச்சர் அப்படிங்கிற பொண்ணை பற்றி, எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். திஸ் இஸ் மிஸ்டில் ஃபியூஷன். ஹவுடி கேமரன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஷை டைப், ஆனால் ஃபுல் ஆஃப் க்யூரியாசிட்டி தான். வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சோசியல் சர்க்கிளில் வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்கள ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதை தான் அவங்க வந்து ட்ரீமும் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அந்த பொண்ணை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டயக்னைஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க. போய் டயக்னைஸ் பண்ணுறப்ப அந்த பொண்ணுக்கு ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆட்டிசம்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் பர்சன். அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நார்மல் பீப்புள் கம்பேர் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அப்புறம் சிவியர் சோசியல் ஆன்சைட்டி. லைக் சோஷியலாக வந்து அவங்க என்ன தான் ட்ரீம் இருந்தாலும் பீப்புள்கிட்ட போய் பழகிறப்ப அவங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கல. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கப்ப தான் அவங்களோட கனவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூலிங் போக வேணாம், நம்ம வீட்டில் வச்சு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் வச்சும் பார்த்துக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அதாவது நம்ம பொண்ணை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்டோட வீட்லேயே வச்சு ஸ்கூலிங் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் வீட்லேயே வச்சு அவங்கள பார்த்துக்கிறாங்க, நிறைய சொல்லித்தர விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க. இப்படியே வந்துட்டு இயர்ஸ் பாஸ் ஆகுது. அந்த பொண்ணோட லைஃப் ரொம்ப ரொம்ப சின்னதாகிட்டே வருது. ஆமாம், சோசியலிசம் எதுவுமே இல்லை, வெளில போய் யார்கிட்டையும் பழகவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யும். ஈவன் அவங்க ஃபேமிலியில் இந்த பொண்ணை பார்க்குறதே ரொம்ப ரேர் தான். ஏன்னு கேட்டால், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அந்த பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஷை டைப்பு, ஸோ அதனால் வந்து வெளில வர மாட்டேங்கிறாங்க. இந்த சைலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை சாகடிச்சிக்கிட்டு. டேஸ் வந்து மந்த்ஸ் ஆகுது, மந்த்ஸ் இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கப்ப அவங்களுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துட்டேருந்துமே ஃபேட் ஆகுது. இந்த பொண்ணு சைலன்ஸில் பீஸ் பை பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டில் எதுவுமே கம்ஃபர்ட்டாக கொடுக்கல, அவங்க தனிமையை தவிர. இப்படியே மந்த்ஸ் இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆகிட்டே இருக்குது. இந்த பொண்ணு அந்த லிவிங் ரூமில் இருக்க கவுச்சில் தான் உட்காந்து இல்லை படுத்துட்டோ இருப்பாங்க. ஏன்னா அதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்கு. அங்கேயே சாப்பிட்ருப்பாங்க, அங்கே தான் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுச்சும் அவங்களுக்கு ப்ரிசன் மாதிரி ஆகுது, அந்த லிவிங் ரூமும் ப்ரிசன் மாதிரி ஆகுது. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ரூமில் நீங்கள் மட்டும் இருக்கீங்க, எவ்வளோ நாளைக்கு அந்த ரூம் உங்களுக்கு ஹாப்பியாக கொடுக்கும்? தனிமையாக இருந்தால் எந்த பீப்புள்கிட்டையுமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்ப இனிஷியலாக ஜாலியாக இருக்கும், யாராக இருந்தாலுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப தனிமையை விரும்புவாங்க. பட் மந்த்ஸ் இயர்ஸாக மாறுறப்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பாயிண்ட் ஆஃப் மேலே ஏன்டா அப்படி இருக்குது, என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை நாங்கள் இப்படி வச்சுருக்கிறது அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சேஃப்டியே அந்த பொண்ணை கொண்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்படி இவங்க அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணை கண்டுக்கிறதே இல்லை. என்ன பண்ணுது, சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப லெத்தாஜிக்காக விட்டுட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இனிஷியலாக அவங்க மூமெண்ட் இருந்துச்சு நடக்கிற அந்த மாதிரி இருந்துச்சு. போக போக அதுவும் இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே. ஸோ அவங்க மசில்லாம் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. அவங்க லெக்கில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எந்த ஒரு யூஸுமே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க காலை. அந்த ஃபேப்ரிக்கும் அவங்களோட தோலும் ஒன்றோட ஒன்று பிணையுது.
நினச்சி பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான விஷயம். பிளட் ஃப்ளோவுமே இல்லை, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு கேருமே அந்த பொண்ணுக்கு கிடைக்காதனால இந்த பொண்ணு அந்த கவுச்சிலேயே படுத்து இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்கின்னும் கவுச்சும் ஒன்றா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, ஒரு ஏரே இருக்காது. அப்போ அந்த தோலில் இருக்க புண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகாமல், எந்த ஒரு ஏர் இன்டேக்குமே இல்லாத பட்சத்தில் ஹீல் ஆக கம்மி வாய்ப்பு. அப்படியே பெட் சோர்ஸாக மாற்றுது, அப்படியே இன்ஃபெக்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தோல் மூலியமாக டோட்டலாக இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே. அப்படி இருந்தும் அவங்க ஃபேமிலி டாக்டரை கூப்பிடல, ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணல, எந்த ஒரு ஹெல்ப்புமே அந்த பொண்ணுக்கு கொடுக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பொண்ணு அந்த சைலண்ட்லேயே ட்ராப் ஆகி இருக்குது. January 3rd, 2022 அவங்களோட இந்த பொண்ணோட அம்மா சீலா ஃப்ளெச்சர் 911க்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணிவிட்டு என் பொண்ணு மூச்சே விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேராமெடிக்ஸ் வராங்க. ஸ்பாட்டுக்கு அரைவ் ஆனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இந்த பேராமெடிக்ஸில் பர்சன் இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது இந்த பிளேஸே. எப்படி இந்த பொண்ணு இங்கே வாழ்ந்துச்சு, ஒரு க்ளீன் இல்லை இந்த ரூமில், ஸ்மெல் அப்படி இருக்குது. மித்த ரூம்லாம் க்ளீனாக இருக்குது, ஹால் நல்லா இருக்குது, அவங்களோட லிவிங் ரூம் சூப்பராக இருக்குது. இந்த பொண்ணோடது மட்டும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ரூமில் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்குது. அந்த கவுச்சில் ரொம்ப டீப்பாக, ஏன்னா இருந்துச்சு ஏதாச்சும் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தெரியாது, அந்த பொண்ணு அதுலேயே படுத்து ரொம்ப ரொம்ப அந்த ஃபேப்ரிக்கும் அந்த பொண்ணோட தோலும் ஒன்றா சேர்ந்துருக்கு. நினச்சி பாருங்கள், எத்தனை இயர்ஸ் அந்த பொண்ணு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்திருக்கும். எப்படி தெரியுமா அந்த பொண்ணு கிடந்துச்சு, அவங்க யூரின் ஃபுல்லாகவே இந்த கவுச்சில் ஸ்ப்ரெட் ஆகி அவங்கள ஃபீஸஸும் அந்த மாதிரி ஆகி அந்த கவுச்சே ரொம்ப நாசமாக இருந்துச்சு. அந்த கவுச்சிலேருந்து ஏகப்பட்ட புழுக்கள் ரெடியாகி, ஏன்னா யூரின் அதிலே போயிருக்காங்க, டாய்லெட்டும் அதிலே போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அப்படியே ஆகி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த பொண்ணு கடைசி நாள் ரொம்ப 12 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானதில்ல. அந்த பெயின் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் யாருக்குமே தெரியும், அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே அந்த பேராமெடிக்ஸ் பார்க்குறப்ப அந்த பேராமெடிக்ஸ் பர்சன் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் இவ்வளோ ஹாரிஃபைங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பொண்ணு அல்சரால் கவர் ஆகிருக்கு. அந்த பொண்ணு எதுவும் ஒழுங்காக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அல்சரால் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அல்சர்னால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஃபேப்ரிக் மூலிமா அவங்க தோல் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அவங்க போன்ஸ்லாம் ரொம்ப விசிபிள் ஆகிருக்கு. ரொம்ப ஒன்றுமே சாப்பிட்லன்னா எப்படி இருக்கும், போன்ஸ்லாம் விசிபிளாக இருக்கும்ல தோல் மூலிமா. சிவியரான போன் இன்ஃபெக்ஷனை அந்த பொண்ணு என்டூர் பண்ணியிருக்கு. பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த போன் இன்ஃபெக்ஷன் எதனால் அப்படின்னா, ப்ரெஷர் ஒரே இடத்துல ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா இந்த போன் இன்ஃபெக்ஷன் வரும். ஹைஜீனிக்கே இல்லை சுத்தமாக. பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓப்பன் சோர்ஸ் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, மசில்ஸ் பிளட் இன்ஃபெக்ட் ஆகி அவங்கள ட்ரீட்டே பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக பரவி இறந்துருக்காங்க. அந்த பேராமெடிக்ஸ் வந்ததுலேருந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்துருச்சு அதே பொசிஷனில். ஸோ இதை பற்றி அவங்க கேட்குறப்ப அங்கே இருக்க நெய்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்கில் இருந்தாங்க. இவங்களாம் அப்படி பண்ணது எப்படி நடந்திருக்கும், நல்ல மனுஷன் தாயா அவங்களாம், அப்படி எப்படி நடக்க விட்டாங்க, சரி கொஞ்சம் கூட ஈவிறக்கமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஷின். இந்த பேரண்ட்ஸ்கிட்ட போலீஸ் கொஷின் பண்ணுறப்ப அவளுக்கு மூவ் ஆகவே பிடிக்கல, அந்த கவுச்சில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அவள் சாப்பிட்றது எதுவுமே சரி இருக்காது, அவள் சாப்பிடவே வேணான்னு சொல்லிட்டு எங்களை திட்டுவா, அவள் அந்த கவுச்சிலே இருக்க தான் விரும்புவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கியூ பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அது உங்கள் பொண்ணு சார், அப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் டியூட்டி அது. சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ, ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் பண்ண வேண்டிய கடமையை பண்ணலை. May 2022 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க.
எப்படின்னா செகண்ட் டிகிரி மர்டர் அப்படிங்கிற இது கீழே அரெஸ்ட் பண்ணுறாங்க. லேட்டராக பெயிலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அப்பாவோட வேர்டிங்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு அதான் சேஃபாக இருந்துச்சு, ஸோ நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அந்த கவுச் தான் அந்த பொண்ணுக்கு சேஃப்டி அப்படின்னு நாங்கள் நினச்சோம். எங்களோட லவ்வை நாங்கள் அப்படி காமிச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்துலையுமே நியாயமே கிடையாது. இந்த ஃபைனல் வெர்டிக்ட் ஜஸ்டிஸ் கிடைக்கிது, ஆனால் ரொம்ப லேட்டாக. இது ஜஸ்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அனுபவிக்க போகிறாங்க. ரொம்ப மந்த்ஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபோரன்சிக் ரிப்போர்ட்லாம் வந்து அந்த பேரண்ட்டோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத எல்லாத்தையுமே அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அந்த கோர்ட் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுது. ஹியரிங்கை திரும்பி போஸ்ட்போன் பண்ணுறாங்க. போஸ்ட்போன் பண்ணி அப்படியே கொண்டு போகிறாங்க. 2022 இருந்து 2024 மாறுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கில்ட்டே கிடையாது, நாங்கள் லவ்வை தான் காமிச்சோம், இந்த வகையில் காமிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கோர்ட்டில் இருக்க யாருக்குமே இந்த பதில் புரியவே இல்லை. ஒரு லவ்வை இப்படி தான் காமிக்கணுமா அப்படிங்கிறது தான் அங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களோட கொஷினே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டு 20 இயர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் ப்ரிசனில் கொடுக்குறாங்க. சப்போஸ் இந்த 20 இயர்ஸில் அவங்க வேறு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒன்ஸ் அவங்க 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்க எப்படி நடவடிக்கை நடக்குது அப்படிங்கிற எல்லா ரிப்போர்ட்டுமே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள பற்றி ஃபுல் விவரமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஜஸ்டிஸ் வந்திருக்கு, ஆனால் லேட்டாக வந்திருக்கு. ஜஸ்டிஸ் கரெக்டாக இருக்குமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சுமே யாருக்குமே சந்தோஷம் இல்லை. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க உள்ளே போயிட்டாங்க. வாட் அபவுட் தட் யங் உமன்? லவ் கொடுத்துருக்கலாமே, கேரிங் இருந்திருக்கலாமே, ஏன் சைலன்ஸில் இப்படி விட்டீங்க? இது ஒரு ரியல் பனிஷ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட ஸ்டோரி வெறும் டெத்தை மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட சைலன்ஸை குறிக்கிது. அந்த பொண்ணு எப்படி தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டத்தில் அந்த வருஷத்தை கழிச்சிச்சு அப்படிங்கிறத சொல்லுது. எப்படி ஒரு பேரண்ட் இப்படிலாம் நடந்திருக்காங்க, இப்படிலாம் பண்ண முடியும், ஜஸ்ட் ஆர் யூ ஓகே அப்படின்னு அந்த பொண்ணை கேட்டு நாங்கள் இருக்கோம், என்னன்னு சொல்லு, சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கையை கொடுக்க முடியல அந்த பேரண்ட்ஸால். அந்த பொண்ணு லவ், கேர் எல்லாத்தையும் டிசர்வ் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணோட சோல் எல்லாத்தையுமே வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏங்கியிருக்கும். ஆனால் இவங்களால கொடுக்க முடியல.